நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யார்மா நீங்க? என் பேர் செல்லம்மா. ஓ, நீங்க தானா அது? இவரு உங்க குழந்தைய எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றதா உங்க தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சார், குழந்தைக்கு அப்பாண்ணா, என் குழந்தை என்கிட்ட இருக்கிறதுல தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? இனிமே என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். பர்தி, பர்தி, அம்மா, பர்தி, அம்மா, அப்பாமா, பர்தி, பர்தி. கலைவாணி, உன்னை நம்பிதானே குழந்தைய கொடுத்தேன். அண்ணி பேசாத. உன்னை நம்பினது ஏன் தப்பு? அக்கா, தப்பு ரெண்டு பக்கமும் இருக்கு. பணியரசு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். பொறுமையா இருந்தா மட்டும் இவர் யோகியமா நடந்திருப்பாரா? ஏதாவது ஒரு வழியில எங்க அக்கா இடைஞ்சல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், சும்மா கத்தாதடா. நான் குழந்தையோட அப்பா. குழந்தை மேல அவளுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அண்ணா, இருந்தாலும் பாரதி அண்ணிக்கிட்ட இருக்கிறது தான் சரி. நான் வேணா உங்களுக்காக அண்ணி வீட்டுக்கு போய் குழந்தைய வாங்கிட்டு வந்து தினம் உங்ககிட்ட காட்டுறேன். இது பாரு, என் குழந்தைய நான் பார்க்க எனக்கு யாரும் டைம் டேபிள் போட்டு கொடுக்க வேண்டாம். இல்ல மச்சான், என்ன சொல்ல? என்ன எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இது பாருங்க, இன்னொரு வேண்டாம், தேவையில்லாம உங்க எல்லாரும் மேல எனக்கு மரியாதை இருக்கு, அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. செல்லமாக்கா, என்ன குழந்தைய விட்டுட்டு போக சொல்றீங்களா? அதுலக்கா, ஸ்டேஷன் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து குடும்பம் அசிங்கப்பட்டிருக்க வேணாம். இப்ப நான் குழந்தைய கூட்டு போறோம். நீங்க குழந்தைய தூக்கிட்டு போயிருங்க, அப்புறம் உங்க பின்னாடி நாங்க நாய் மேல லோலோன்னு அலைவா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. சரி சுமாரு, நான் இவர்கிட்ட குழந்தைய தராம இருந்திருந்தா இவ்வளவு தூரம் இந்த தப்பு நடந்திருக்காது. தப்பு என் மேலதான். இனிமே இந்த தப்பு நடக்காது. யாராவது குழந்தைய பார்க்கணும் கொஞ்சணும்னு என் வீட்டு வாசப்படி வந்து மிதிக்காதீங்க. வா போலாம் மணியரசு. நில்லு. என்ன நீ பாட்டுக்கு வந்த என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே இருக்க? என்ன இன்ஸ்பெக்டர் சார், நீங்களும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நியாயம் கிடைக்குமா இல்லையா? சார், குழந்தை என் பையன்கிட்ட தான் சார் வளரணும். அப்பதான் குழந்தையா இருக்கும். என் பையன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க சார். முதல்ல உங்க புள்ளைய மனுஷனா இருக்க சொல்லுங்க, அப்புறம் குழந்தைய வளர்க்கறத பத்தி யோசிக்க. ஒரு அப்பனா நேர்மையா தைரியமா வந்து குழந்தைய பார்க்கணும். இப்படி திருட்டுத்தனமா குழந்தைய வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றது அசிங்கமா இல்ல உங்களுக்கு? குழந்தைய கிட்ட பிரிச்சிருவீங்களா? முடியுமா உங்களால? என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனிய விட்டுருவானா? நிறுத்துங்க. ஏதோ உங்க குடும்ப பிரச்சனை, நீங்களா பேசி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு பார்த்தா அது நடக்காத போல இருக்க. ஸ்டேஷன்லயே வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. சார், மிஸ்டர், நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைதான் ஆயிடுச்சு. சார், மரியாதையா குழந்தைய தாய்கிட்டே ஒப்படைச்சிட்டு நீங்க பிரச்சனை பண்ணாம போங்க. சார், என்ன சார் நீங்களும் இப்படி பேசுறீங்க? பாருங்க, இப்படி பிரச்சனை பண்ணா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு. சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் குழந்தை எனக்கு கிடைச்சிருச்சு, அதுவே போதும். கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறோம். நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்காம போ. நான் என் குழந்தைய தரமாட்டேன். ஏன் சார் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஒரு வயசு குழந்தை சார் அது.
அது ஓடுனா உங்களால துரத்தி பிடிக்க முடியுமா? உங்களுக்கே இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படும் போல இருக்கு. அப்புறம் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சார் என்ன சார் பேசுறீங்க? குழந்தைக்கு அத்தை இருக்கா, மாமா இருக்கா, ஏன் தாத்தா நான் இருக்கேன் சார். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? யார் இருந்தாலும் எங்க அக்கா மாதிரி வருமா? மணியரசு, பேசுறவங்க பேசுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முதல்ல கம்ப்ளைண்ட் போய் வாபஸ் வாங்க போ. அக்கா போ மணியரசு. இன்னும் ஏன்டா நிக்கிற? பட்ட அவமானம் போதாதா? இதுக்கப்புறமும் நீ இன்னும் அவமானம் பண்ணமா? வா விடுங்க. எங்க வர சொல்றீங்க? எனக்காக யாரு இருக்காங்க? நான் ஏன் வீட்டுக்கு வரணும்? எனக்கு எனக்கு யாருமே இல்ல. எனக்கு எந்த வகையிலும் நிம்மதியே இல்ல. நான் என்ன சித்தப்பா பாவம் பண்ண? எனக்கு துரோகம் பண்ணவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஏன் சித்தப்பா எனக்கு இந்த நிலைமை? நான் என்ன தப்பு பண்ண? நான் என்ன பாவம் பண்ண? ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க? சித்தப்பா, நான் என்ன சித்தப்பா கேட்டேன்? என் குழந்தை ஒரே ஒரு நாள் என்கிட்ட வச்சு சந்தோஷப்படலான்னு ஆசைப்பட்டேன். அந்த அல்ப ஆசையை கூட சில பேர் கெடுக்கிறாங்களே. என் குழந்தைக்கு பேச்சு வந்து முதல்ல சொன்னது அப்பா. அவளை தூக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்கு சூழ்நிலை அது கூட முடியல. இப்போவாவது என் குழந்தைய என் கூட வச்சு சந்தோஷம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த சந்தோஷத்தையே கெடுக்க பாக்குறாளே இவ. சித்தப்பா, என்னோட நிலைமை எந்த ஒரு அப்பனுக்கும் வரவே கூடாது சித்தப்பா, வரவே கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். சும்மா இருங்க. செல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ இருக்கக்கூடாது. என்ன காரியம் பண்ற? யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டுருவேன். செல்லம்மா, வேண்டாம், சொன்னா கேளுங்க. என் நிம்மதி போச்சு, என் சந்தோஷம் போச்சு. என்கிட்ட இருந்து என் குழந்தையும் போயிடுச்சு. இனிமே நான் யாருக்காக வாழணும்? நான் சாக போறேன். ஐயோ உடம்புல மச்சான் வேணாம் மச்சான். நான் சாகுறேன். குழந்தை என்ன பரவாயில்ல, வாடா. நல்ல வேலை, பிஸ்டலை சேஃப்டி லாக் பண்ணியிருந்தேன். என்ன சாக விடுங்க சார். அறிவு இருக்காயா உனக்கு?
நீ செத்தா உனக்கு மட்டும் தான் நிம்மதி. இங்க இருக்கிற அத்தனை பேரோட நிம்மதியுமே போயிருக்கும். என் வேலையே போயிருக்கும்யா இந்நேரம். நீ உள்ள இருந்தா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். கான்ஸ்டபிள், இந்தால உள்ள கொண்டு போய் தள்ளியா. சார் சார் வேணாம் சார், வேணாம் சார். சார் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் சார். அவனை விட்டுருங்க சார். சார் அவனை விட்டுருங்க சார். அவன் இனிமேல் செய்ய மாட்டான் சார். சார் உங்க காலில் ஒன்றா விடுவான் சார். சார் சொன்னா கேளுங்க சார். கொஞ்சம் இருக்க. நான் யாரோடைய சந்தோஷத்தையும் தட்டி பறிக்கணும்னு நினைக்கல. பாரதி தான் என் சந்தோஷம், நம்பிக்கை, வாழ்க்கை எல்லாமே. ஆனா இவ இல்லைன்னா நீங்க செத்து போயிடுவீங்கன்னா இந்த நிமிஷமே இவளையும் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போறேன். சார் பிரச்சனை சுகமாக முடிஞ்சு போச்சு. என் பையனை தயவு செய்து விட்டுருங்க சார். கான்ஸ்டபிள், அவரை விட்டுருங்க. இனிமே அப்பா கூட தான் இருப்பேன். அழாதம்மா, அழாத. அழாதடா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. போனவங்களை காணம. என்னாச்சோ? கிளம்பா போன விஷயம் என்னமாச்சு? ஏமா ஏய் மணியரசு நில்லையா? என்னப்பா ஆச்சு? நான் கேட்ட இருக்கேன், செல்லமா பதிலொன்னு சொல்லாம உள்ள போயிட்டா. அங்க என்ன நடந்துச்சு? பாரதி எங்க? என்ன எதுவும் கேட்காதீங்கப்பா, எதனால காட்டி கேளுங்க. செல்லம்மா, அப்பா கேட்டுட்டே இருக்க, பதிலொன்னும் சொல்லாம இருந்தா எப்படி? ஏமா சொல்லுமா, அங்க என்னமா நடந்துச்சு? குழந்தை எங்கம்மா? அம்மா செல்லம்மா சொல்லம்மா. ஏப்பா மணியரசு, பாட்டு கேட்ட இருக்க, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏப்பா பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறேன்னு சொன்னீங்க, அங்க போயுமா நியாயம் கிடைக்கல? இதோ பாரு, சட்டப்படி பார்த்தா குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும். இதெல்லாம் அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? ஆனா அந்த அம்மாவே குழந்தை அப்பாட்ட வளரும்னு தூக்கி கொடுத்தா போலீஸ்காரன் என்னப்பா பண்ணுவான்? எல்லாமே ஏன் இப்படி பண்ணா? அந்த ஆள் குழந்தைய கொடுக்கலன்னா துப்பாக்கியில சுட்டு செத்துருவேன் மிரட்டினாரு. அது யாரோட துப்பாக்கி? இன்ஸ்பெக்டரோட துப்பாக்கியை நெத்தில வச்சு மிரட்டினாரு. அந்த ஆள் சொல்றது உண்மையை நம்பி அந்த ஆள்கிட்ட தூக்கி குழந்தைய கொடுத்துட்டாங்க. ஏமா செல்லம்மா இப்படி பண்ணிட்ட? குழந்தைய அவங்க கையில கொடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ? அப்பா, அவர் என்கிட்ட சவாலா பேசியிருந்தாருன்னா நானும் சவால் விட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா செத்து போயிடுவேன்னு சொல்றவர்கிட்ட நான் என்னப்பா பேச முடியும்? செத்தா சாவுன்னு குழந்தைய தூக்கிட்டு வர சொல்றீங்களா? அத்தனை பேருக்கு முன்னாடி துப்பாக்கிய நெத்தியில வச்சிருந்தப்ப
எனக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா? செல்லம்மா, நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன். இதுக்கு மேல என்ன அவமானப்படுத்தாதுன்னு என்னை பார்த்து கெஞ்சுற மாதிரி இருந்தது. குழந்தைய அவர்கிட்ட விட்டுட்டு வந்ததுனால எல்லாமே முடிச்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. பாரதி ஏன் பொண்ணு, நான் அவ மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை. அப்புறம் எப்படிப்பா என்னை விட்டுட்டு போவா? என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. அப்பா, என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு இதை பத்தி எதுவுமே பேசாதீங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு விரும்புறேன். என்னங்க? கொண்டா. இப்போ இந்த பணத்தை எடுத்து என்ன பண்ண போறீங்க? அதை எடுத்து என்னடி செலவா பண்ண போறேன். என்ன பொண்ணு பேர்ல டெபாசிட் பண்ணுவேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்பா, என்னம்மா? அப்பா எங்க கிளம்பிட்டீங்க? சமையல் ரெடி, சாப்பிட்டு போங்க. ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். என்னடி பண்ற ரத்னா? குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பால் குடிக்குது. சமத்து. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க மாப்பிள்ள. விசாலம், இங்க வா, மாப்பிள்ள வந்திருக்காரு. வாங்க, உள்ள வாங்க. முத்தழகி, நான் இங்க வந்தது உனக்காக தான். அவ்வளவு தூரம் நீ சைட்டுக்கு வந்தது என் மனசுக்கு கேட்கல, அதான் வந்தேன். மாப்பிள்ள, ஏற்கனவே நான் மன்னிப்பு கேட்டேன். இன்னும் அதே கோபத்தோடு இருந்தீங்கன்னா எப்படி? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. எதையும் மன்னிக்கிற அளவுக்கோ மறக்கிற அளவுக்கோ நான் என்ன முற்றும் துறந்த நிலையில இருக்கேன். நான் இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படல. அன்னைக்கு நீங்க பேசுனது இன்னைக்கும் என் மனசுல அப்படியே தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. ஒன்றும் செய்ய வேணாம். இனிமேல் எல்லா விஷயத்திலுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவோம். நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்களும் ரொம்ப நெருங்கி வராதீங்க. எதுக்குங்க வந்தது வராதமா இதெல்லாம் பேசிக்கிட்டேன்? நீங்க உள்ள வாங்க, சாப்பிடலாம். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதான் மாப்பிள்ளை வந்துட்டாரு இல்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? போக போக எல்லாம் சரியா போயிடும். போயிட்டு வாங்க. சரி, நீ போய் மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வை. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் ரத்னா, விளையாடுறியப்பா? ரத்னா குட்டி, ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். என்னங்க எங்க போயிட்டீங்க? சமைச்சு வச்சு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்க முத்தழகி வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ சாப்பிட்டு? ஓ, அக்கா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? வந்தாச்சு. அப்போ நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போனை வை, நான் அப்புறமா பேசுறேன். இருங்க, நீங்க அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். பரவாயில்ல, விடுங்க. அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எப்படி இனிமே அந்த வீட்டுல தான் இருப்பீங்களா இல்ல இங்க வந்துருவீங்களா? வீடு வாங்குற வரைக்கும் இங்க தான் இருப்பேன். அதுக்கப்புறம் சரி, நான் அப்புறமா பேசுறேன். இல்ல, ஹலோ,
பாத்தீங்களாப்பா, பொண்டாட்டி வந்த உடனே அந்த ஆள் அங்க கிளம்பி போயிட்டான். ச்சே, என்னதான் மந்திரம் போடுவாளுங்களோ தெரியல. நான் கொஞ்சம் அவரை எப்படியோ பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள கரெக்டா வந்து நின்னுட்டாளுங்க. இனிமே அந்த ஆள் அங்கேயே விழுந்து கிடக்க போறான். ச்சே, ஏன் இப்படி புலம்புற? அந்த கடற்கரை ஓ முந்தானிலே சுருண்டு கிடக்க போறான் பாரு. அப்படின்னு நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா உண்மை அது இல்ல. தேவைன்னா இங்க வருவாரு, இல்லனா கழுத்து அறுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த பாருமா, நம்ம வச்சு கழுத்து இருக்கிறதுல நம்ம பழக்கம். நாம அதை அவங்களுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. சினேகா, மாப்பிள்ளை முத்தலை வீட்டுக்கு போயிருக்காரு, அதை பத்தி நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. அந்த ஏற்பாடே நம்ம ஏற்பாடு தான். நம்ம ஏற்பாடா? நம்ம ஏற்பாடு தான். அந்த முத்துலகே அம்மாவும் மாப்பிள்ளைய கூட்டு போறதுக்காக சைட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. மாப்பிள்ளை வரவே மாட்டேன்ட்டாரு. எவ்வளவோ கெஞ்சினாங்க, வரவே முடியாதுன்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் மாப்பிள்ளைய சமாதானம் பண்ணி, அப்படிலாம் சொல்லக்கூடாது, கூப்பிட்டா போகணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை போனாரு. அப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காப்பா? எதுக்காக உங்களுக்கு இந்த வேலை? நீங்க எதுக்காக அவங்கள சமாதானப்படுத்தணும்? இப்ப அந்த ஆளே போறேன்னு சொன்னா கூட நீங்களே அவனை தடுத்து நிறுத்திருக்கணும். ஏம்மா இப்படி குதிக்கிற? இப்ப மாப்பிள்ளை மட்டும்தானே அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. இனிமே பாரு, நீ நானும் அந்த முத்துலையை பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்கு போறோம். சுத்தமா உங்களுக்கு மர கழண்டு போச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பா, அந்த வீட்டுக்கு போனா அவங்க நம்மள அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க இங்க வந்திருந்தப்போ நிறைய தடவை நான் அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் மறந்துடுவாங்களா? நான் எல்லாத்தையும் யோசிச்சா முடிவெடுத்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். முதல்ல நாம வீட்டுக்கு போறோம். சொல்றத கேளுமா, அதுல நிறைய விஷயம் இருக்கு. காரணம் இல்லாம சொல்லுவேனா? கொஞ்ச நாளைக்கு நான் சொல்றதை நீ கேளு. ஆனந்த வண்டி எடுக்க சொல்லு, நான் போய் சட்டையை போட்டு வரேன். ஏண்டாப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதான் குழந்தை நம்ம கைக்கு வந்துருச்சு. நீ ஜெயிச்சடா, சந்தோஷமா இரு. சும்மா இருக்க சித்தப்பா. ஜெயிச்சிட்டாரா? அண்ணனோட நிலைமைய பார்த்து அண்ணி தான் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னது விட்டு கொடுத்துட்டு போனாளா? என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அவ குழந்தைய திருப்பி கொடுக்கலன்னா அவ மூஞ்சில இல்ல காரி துப்புவாங்க. அதுக்கு பயந்து தானே கொடுத்துட்டு போனா, சும்மா ஒண்ணு கொடுக்கல. கரெக்ட் பையா. ஆனங்கிட்ட போய் பிச்சை எடுத்து வந்துட்டு பெருமையை பாரு. இத பாரு வடமல. விடுங்க சித்தப்பா, இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். அதை பத்தி நினைக்க நினைக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னடா அசிங்கம்? நீ செஞ்சுதான்டா கரெக்ட். என் குழந்தை நம்ம அடிச்சு பேசி தூக்கிட்டு போகும்போது நீ துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கு போன பாரு, அதான்டா ராஜதந்திரம். அதை போய் ஏன்டா அசிங்கம் நினைக்கிறேன்? எதுவுமே முடியாம கோழை மாதிரி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மிரட்டி தானே அவ கையில இருந்து குழந்தைய வாங்க முடிச்சது. சித்தப்பா, அவ என்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு போனது எனக்கு என்னமோ பிச்சை போட்ட மாதிரி இருந்தது. அதை நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்கு. டேய், இதாண்டா சாணிக்கத்தனம். நான் என்னமோ நீ பெருசா சாதிச்சேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன். இதை போய் நீ அசிங்கம்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் சும்மா முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன கவலைப்பட்டு இருக்க? சந்தோஷமா இருடா. இன்னும் எதுவுமே முடியல. எல்லாமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. நீங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய வளர்த்துடுவீங்களா? ஏன் முடியாது? குழந்தை நடுராத்திரில அழும். அது எதுக்கு அழுது உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க நல்ல தூக்கத்துல இருக்கப்ப குழந்தை அழுவுதானே உங்களுக்கு எரிச்சல் தான் வரும். பெத்தவளுக்கு தான் குழந்தைக்கு எந்த நேரத்துல என்ன வேணும்னு தெரியும். ஏன்னா அவ மட்டும்தான் குழந்தைய உலகம்னு இருப்பா. உங்களுக்கெல்லாம் குழந்தை சிரிச்சிட்டு இருந்தாதான் பிடிக்கும். அழ ஆரம்பிச்சிட்டா என்ன செய்யறதுன்னே தெரியாது. குழந்தைய அம்மா கையில கொடுத்துட்டு நீங்க தூங்க போயிடுவீங்க. எல்லா அப்பாக்களும் தான் வேலை செய்யற நேரத்துல குழந்தைங்க வந்தா தொந்தரவா தான் நினைப்பீங்க. ஆனா அம்மா கறிக்கு மட்டும் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் குழந்தை மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆம்பளைங்க வெளியில போனா வீட்டையே மறந்துடுவீங்க. ஆனா பெத்தவ மறப்பாளா? அவளுக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பசிக்குமேனு தான் அவ யோசிப்பா. ஏதோ ஒரு எமோஷன்ல குழந்தை தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஆனா இனிமேதானே உங்களுக்கு பிரச்சனையே. குழந்தை 2 மணி நேரம் உங்க கூட இருந்தப்போ நாள் பூரா அவ உங்க கூடயே இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணி இருக்கும்.
குழந்தை சிரிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இவ எப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாளோ அப்பதான் உங்களுக்கு குழந்தைய சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிய போகுது. இரு என்ன நீ பாட்டு மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருக்க? ஏன் எங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுதான் குழந்தைய இங்க கொண்டாந்து வச்சிருக்கோம். நீ கிட்ட இருந்து பாரு நாங்க எப்படி குழந்தைய வளர்க்குறோன்னு, புரியுதா? போற வேகத்தை பார்த்தா குழந்தை வளர்க்கறது எப்படி புக்கே எழுதுவ போல இருக்கு. அண்ணே, அவர் பேச்ச கேட்காதண்ணே. நான் சொல்றத கேளு. குழந்தைய அண்ணிக்கிட்ட கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லது. எது நல்லது எது கெட்டது நீ எனக்கு சொல்லாத. சரியோ தவறோ குழந்தைய நான் வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நான் மாத்திக்கிறதா இல்ல. பாத்தியாடா, கூட பிறந்தவளா இருந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாடா. விட்டா இவளே குழந்தை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துருவா போல இருக்குடா. இதை பாரு உடம்புல, நான் என்ன சொல்றேன்னா இதுதான் உனக்கு சரியான டைம். உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டாள்னா அவ உன்னையும் பார்த்துப்பா குழந்தையும் பார்த்துப்பா. என்ன சொல்ற? சித்தப்பா, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எதை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. ப்ளீஸ் விட்டுருங்க. பாரதி, பாரதி, பாரதி நெல்லுமா. பாரதி பார்த்து விழுந்துறாருமா. இப்படி வா. அப்பா அங்க பாரு, அங்க பாரு. காக்கா பாரு. சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நிரந்தரமா செல்லம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறனா இல்லையாப்பா? அதோ காக்கா காக்கா பாரு. இங்க பாரு பொம்மை, பாரு பொம்மை. காட்டுடா. அம்மா, வணக்கம். எங்க மாப்பிள்ளை வீட்டுல இல்ல. நாங்க மாப்பிள்ளைய பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். எதுக்கு எங்களை பார்க்க வந்தீங்க? இந்த பாருங்க, கோவப்படாதீங்க. வீடு தேடி பார்க்க வந்திருக்கோம், இப்படி நிக்க வச்சு பேசுறீங்களே. ஏன் நிக்கிறீங்க? போக வேண்டியது தானே. எங்க மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம், இருக்கும், இருக்கணும். ஏன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கையை நாங்க கெடுத்துட்டு தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே கெட்டு போனது என் பொண்ணோட வாழ்க்கை தான். என்ன இப்போ அதுக்கு நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? ஐயோ, நாங்க நியாயம் கேட்கலாம் வரலம்மா. நாங்க யார்கிட்ட போய் நியாயம் கேட்க முடியும்? எல்லாரும் எங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்களே, நாங்க அதுக்காக வரல. நீங்க எதுக்காக வந்தா எனக்கு என்ன? இவர்கிட்ட என்னமா பேச்சு? குழந்தைய தூக்கிட்டு உள்ளவா. பாரு முத்தழகி, இது நல்லா இல்ல. அம்மா அம்மா இருங்கம்மா, ஒரு நிமிஷம். இப்படி ஆளாளுக்கு போனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு மாப்பிள்ளை தேடி நீங்க சைட்டுக்கு வந்தபோது உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினேன். முத்தழகி என் பொண்ணு மாதிரின்னு சொல்ல, அந்த மாதிரி இப்படி போறாங்க பொசுக்குன்னு நீங்க மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. இது நல்லா இல்ல. நான் உங்க பொண்ணு சம்பந்தமா ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதை நன்மைக்கு சொல்லலான்னு வந்தேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. வாமா போலாம். ஐயோ இருங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? இந்த மாதிரி முதல்லயே கேட்டிருக்கணும். இந்த குழந்தைய பெத்தவங்க குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லி இந்த குழந்தைய என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு மறுபடியும் அவளை புத்தி சரியில்லாதவளா ஆக்கணும்னு பாக்குறீங்களா? இந்த பாருமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தா குழந்தை எங்கன்னு பெத்தவங்க என்கிட்ட கேட்ட போது இங்கதான் இருக்குன்னு உங்க வீட்டு விலாசத்தை கொடுத்துருப்பேன்ல. நான் அந்த மாதிரி செய்யலையே. இது பாருங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாதீங்க. இப்பதான் முத்தழகி கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வர்றா. இந்த நேரத்துல அவகிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டா அவ நிலைமை என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அவ முழுசா குணமாகிற வரைக்குமாவது இந்த குழந்தை இங்கே இருக்கட்டுங்க. ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேம்மா, என்ன நம்புங்க. அதாவது அவங்க குழந்தை எங்கேன்னு கேட்டாங்க, அவங்க தேடி இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை எச்சரிக்கை பண்ண வந்தேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க.
உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அடேக்கண்டா அச்சக்கு டிக்கு டிக்கு டிக் ஓடியா ஓடியா வா. என்ன பேர் வச்சிருக்கீங்க? ரத்தனா. அவ பேரா? அங்க அம்மாட்ட போறியா? இந்தா போ. இல்ல பரவாயில்ல. ஏன் குழந்தைகிட்ட கோபத்தை காட்டக்கூடாது தெரியுமா? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அப்படித்தானே? போ அங்க போ. அழாத. அழக்கூடாது. வேண்டாம் வேண்டாம் அழக்கூடாது. அது குழந்தை வேத்து போக பாக்குது பாவம். டக்குன்னு பழகாது இல்ல. இப்ப அழக்கூடாது. பாருங்க சொன்ன கேளு அழக்கூடாது. ஏடி குழந்தை வாங்கின குழந்தை கொடுங்க. என்னம்மா நீ இவகிட்ட எது குழந்தைய கொடுத்த? குழந்தை அழற பாரு. நீ எதுக்கிட்ட இன்னும் இங்கே நிக்கிற? போடி வெளியே போங்க இங்க இருந்து. என்னம்மா இவங்க கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? உள்ள வாமா. வரங்க. இரு வர ஒரு நிமிஷம். இப்போ வண்டி எடுப்பா. ஏம்மா ஏன் செல்போனை தூக்கி எறிகிற? செல்போன் மேல கோவமா இல்ல சோஃபா மேல கோவமா? அப்பா என்ன சொல்லி கூட்டிட்டு போனீங்க? அங்க போய் என்ன பேசுனீங்க? அதுவா? சிரிக்காதீங்கப்பா. நினைச்சாலே அப்படி கோவமா வருது. குழந்தைக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க. நீ எதுக்காக அங்க சொன்னீங்க? நான் அப்படி ஒரு குண்டை தூக்கி போடலன்னா யாருமே நம்மகிட்ட முகம் கொடுத்து பேசிருக்க மாட்டாங்களே. ரொம்ப முக்கியம்பா, ரொம்ப முக்கியம். அவங்க யாரும் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்களே. நான் வருத்தத்துல உட்கார்ந்திருக்கேன் பாருங்க. சரி அவங்கள விடு. அந்த குழந்தைய கவனிச்சியா? அந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்கும் போதே கொன்னு கதையை முடிச்சிருக்கணும். தப்பிச்சிடுச்சு. அது வேற என் கையால தூக்கி என்ன கொஞ்சம் வச்சிட்டீங்க. அது என்ன பார்த்த உடனே அப்படி அழுதுச்சே. இல்லம்மா அந்த குழந்தை ரொம்ப இன்டெலிஜென்ட் குழந்தை. உன்னை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு பத்தியா? அப்பா ப்ளீஸ் வெறுப்பை ததிங்க சொல்லிட்டேன். அப்பா அந்த குடும்பத்தோட உறவு கொண்டாடி நமக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. எல்லாத்துக்கும் மேல அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இவ்வளவு டிராமா போடணும்னு நினைக்கும் போது தான் பத்திக்கிட்டு வருது. இந்த பாருமா ஸ்னேகா, கடற்கரையானுக்கு உன்னை கட்டி வைக்கிறதா முக்கியமான வேலை எனக்கு. இந்த ஆவடையப்பம் குடும்பம் சின்ன பண்ணும் ஆகும். அதுதான் என்னோட ஒரே ஒரு கனவு. அதுக்கு இப்ப நம்மகிட்ட கிடைச்சிருக்கிற ஒரே குடுமி அந்த கடற்கரையான் தான். அந்த குடுமி எவ்வளவு தூரம் பிடிச்சு ஆட்ட முடியுமோ ஆட்டணும். சரி, இதுக்கும் குழந்தைய பெத்தவங்க தேடுறாங்க நீங்க அங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல இருக்கு ஸ்னேகா. முத்தலைக்கு கையில இருக்கிற குழந்தைய பிடிக்கிட்டோம்னா அந்த அரை லூசு முழு லூஸ் ஆயிரும். ஓகே. இப்போ அந்த குழந்தைய பெத்தவங்க நமக்கு தெரியும்னு சொல்லியாச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துரும்ல. பயம் வந்தா என்னப்பா நடக்கும்? அவங்க நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க. நாளைக்கு உனக்கும் கடற்கரையானும் கல்யாணம் ஆக போகுது சொன்னா கூட பெருசா யாரும் தடுக்க முன் வர மாட்டாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சுதாம்மா நான் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டேன். நல்லா இருக்குப்பா இந்த ஐடியா. ஆனா இந்த செல்லம்மா வந்து பிரச்சனை பண்ணானா? வரட்டுமே, வந்தா என்னம்மா அவ என்ன பண்ணிடுவா? இவ்வளவு தூரம் யோசிச்சுவா, அதை யோசிக்காம இருந்திருப்பேனா? செல்லம்மா நம்ம விஷயத்துல குறுக்க வந்தான்னு வச்சுக்க, செல்லம்மா இன்னொரு குழந்தை உயிரோட தான் இருக்கு, அது எங்க இருக்குங்கிற ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா எங்க மேட்டர்ல குறுக்க வராத அப்படின்னு ஒரு செக் வச்சிருவேன்ல. எப்படி ஸ்னேகா, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு விளையாடலாம் தெரியுமா? உங்களை நான் என்னமோ நினைச்சேப்பா. எங்க அப்பாவுக்கு தலையெல்லாம் மூளை. என்னப்பா? இல்லம்மா, நீ சொன்ன உடனே ஒரு புலகாகித எனக்கு. இதுக்கே இப்படி ஆச்சரியப்படுறியே. இன்னும் போக பாரு, நிறைய மேட்டர்லாம் வெளியில வரும். ஆவடையப்ப குடும்ப ஜாதகத்துல எல்லாருக்குமே ஜென்ம சனி. இனிமே அது தன் வேலையை காட்டும்.
அப்படி பாக்குறீங்க? இந்த சின்ன சிரிப்பு உன் முகத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்புறம் அப்புறம் இந்த சிரிப்பு உன் முகத்துல எப்பவுமே இருக்கணும். அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? பாலை கொடு. உனக்கு பாதி கொடுக்கணும்ல? இன்னைக்கு என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு நினைப்பா? அப்படி கூட வச்சுக்கலாமே. நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இன்னையில இருந்து சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல? உன்னைதான் நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்ட. இல்ல வாசு, நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அதுவும் நம்ம வீட்டுல 4 செவத்துக்கு நடுவுல இல்ல, ஆபீஸ்ல, அதுவும் 4 பேருக்கு முன்னாடி நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டேன். நான் இவ்ளோ பண்ணியும் உங்களுக்கு மேல கோவமே வரலையா? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ என் வாழ்க்கையில இருந்து விலகி போகணும்னு முடிவு பண்ண. உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கும்போது எனக்கு உன் மேல அக்கறை இருக்க கூடாதா? இதெல்லாம் நான் சொல்லிதானே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ தடவை என்னை அவமானப்படுத்தி அனுப்புன. என்னை விட அதிகமா வருத்தப்பட்டது நீ தானே எனக்கு நல்லாவே புரியும். நான் ஒரு தடவை நேரில் பார்த்தேன். எப்போ? நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்ல உன்னை பார்த்து பேசுறதுக்காக வந்தேன். உன் மனசை தொட்டு சொல்லு. என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு உங்களோட வாழ பிடிக்கல. நீ என்னை திட்டி அனுப்பிட்ட. வாசல் வரைக்கும் வந்தவன் மனசு கேட்காம திரும்ப உன்னை பார்க்கறதுக்காக உள்ள வந்தேன். நீ அழுதுகிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. உடனே உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீ பிடிவாதம் பிடிப்பேன்னு தான் நான் கிளம்பி போயிட்டேன். அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணியே. இது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம்லாம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ என்னை புரிஞ்சுக்கலங்கிறது தான். உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன் அமுதா. அம்மா இல்லை, அந்த தெய்வமே வந்து சொன்னாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க வாசு. இனிமே நமக்குள்ள இந்த மாதிரி எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லாம போயிருக்கும். அமுதா அழாத. அதான் பிரச்சனையெல்லாம் பேசியாச்சுல்ல, இனிமேல் நீ அழக்கூடாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, உன் முகத்துல அந்த சிரிப்பு தான் ரொம்ப அழகா இருக்குன்னு. அம்மா எல்லாம் பாத்துக்காம இப்படி அநியாயமா விட்டுட்டீங்களே. சரி வர என்னம்மா என்னாச்சு? திருச்சியில இருக்கிற உன் சண்முகம் மாமா போயிட்டாராண்டா. நீ தானே வாய வச்ச, பொங்கல் கழிச்சு போயிடுன்னு போயிட்டாரா? ஏண்டா நீ சொல்றத பார்த்தா என்னமோ நான் சொன்னதுனால தான் போனாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதே மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட வந்து உளறி கொட்டிக்கிட்டு இருக்காத. சரி இப்ப போகணுமா? போகணும்டா. ஆஸ்பத்திரியில ரொம்ப நாள் ஆயிருந்ததா, அதனால எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு காலையிலேயே உடம்பு எடுத்துடுறாங்களா. போய்தான் ஆகணும். சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், அவன் என்னதான் தூரத்து சொந்தமா இருந்தாலும் எனக்கு தம்பி முறைடா. நீ போலனாலும் ஒண்ணு பேச மாட்டாங்க. நான் போலன்னு வச்சுக்கே சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டமா சேர்ந்து கும்மி அடிச்சிடுவாங்கடா. போகணும்டா. உனக்கு தான் உடம்பு சரியில்லை. திருச்சி வரைக்கும் பஸ்ல உன்னால டிராவல் பண்ண முடியுமா? அதுக்கு என்னடா பண்ண முடியும்? உடம்பு என்னைக்கு தான் சரியா இருந்து தொலைச்சது. போய்த்தானே ஆகணும்.
இந்த ராத்திரியில என்ன ஒண்ணு தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன். இரு வந்துடுறேன். இத பண்ற வாசு, அவன் என் தம்பி முறைங்கிறதுனால அவனுக்கு ஏதாவது இந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். கையில கொஞ்சம் காசு எடுத்துக்கப்பா. சரிம்மா. சரி சரி. நானும் வரட்டுமா? ஐயோ வேண்டாம்மா, நீ எதுக்குமா? நீ இங்க இருந்து வீட்டை பாத்துக்கோ, நானும் வாசுவும் போயிட்டு வந்துடுறோம். நான் வரலன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதான் நாங்க 2 பேரும் போறோமே, ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நீ இங்க இருந்து வீட்டை பாத்துக்கோ. இந்த பையன் எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. அமுதா, உனக்கு செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? என்னங்க நீங்க, ஒரு நாள் தானே, நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, பத்திரமா இரு. நீ வாசு என்னடா பேசிட்டு நிக்கிற? வாடா கிளம்பலாம், போலாம்டா. சரி வாமா, வரேன் அமுதா. நீ வீட்டை பாத்துக்கமா. ஐயோ பத்ரம். பாரதி, பாரதி, பாரதி. செல்லம்மா, செல்லம்மா என்னாச்சு? செல்லம்மா, என்னம்மா கையில எவ்வளவு சுடுது? ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா ஆச்சு? ஏம்மா, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டியதானம்மா. வாமா, வா, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் போயிட்டு முடியலப்பா. வா அம்மா. செல்லம்மா, தனியா விடுங்கப்பா. இப்படி சுருண்டு படுத்தா எப்படிப்பா? இல்லப்பா, என்னால முடியல. முடியல. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். அப்புறம் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். டீ பொண்ணு நல்லா இருக்கா? ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணோட மாமங்காரனா சிம்பிளா டீ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க ஒரு ஆளு, நல்லா கவனிச்சு அனுப்புறேன். பொறை சாப்பிட்றீங்களா? என்னது பொறையா? சும்மா தமாஷ் அதானே பார்த்தேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். எனக்குன்னு எதுவும் கேட்க போறது கிடையாது, எல்லாமே பொண்ணுக்காக தான். நீங்க அவளை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். எனக்குன்னு வேற எதுவும் வேணாம். நீங்க அந்த பொண்ணை பத்தின கவலையை விடுங்க, நாங்க அந்த பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிறோம். என்ன நம்பி வந்தவன் நிச்சயமா ஏமாந்து போக மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். அவளுக்கு என்னை விட்டா சொந்த பந்தன்னு வேற யாருமே கிடையாது. அதனாலதான் அவளை ஒரு வசதியான இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். அது உங்க மூலியமா அமைஞ்சிடுச்சு. தனியா இப்படி ரூட் போட்டுட்டு இருக்கானா? விடக்கூடாது. வசதி வாய்ப்பு கொஞ்சம் குறைச்சல் தான், ஆனா உங்க பொண்ணு காலம் பூரா நல்லா இருப்பா. என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் வயசு அதிகம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க தான் பொண்டாட்டிய நல்லபடியா வச்சுக்குவாங்க. இந்த காலத்து பசங்க ஆனா ஒன்னா டைவர்ஸ் பண்ணிடுறானுங்க. ஆமாங்க, நீங்க சொல்றதா கரெக்ட். இந்த காலத்துல எவனுக்குமே பொண்டாட்டிய நல்லபடியா வச்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லையே. சரி, அப்ப கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்களா? அதை கேட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். நீங்க அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. கல்யாணத்தை கிராண்டா நடத்திடலாம் இல்லைங்களா? இத பாருங்க, கல்யாணத்தை கிராண்டாலாம் நடத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்த கல்யாண விஷயத்தை என் சொந்த பந்தம் யாருக்குமே சொல்லல. கேட்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு இருக்கேன், அவ்வளவுதான். அப்ப நான் நம்பிக்கையா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் இல்லையா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? உடனே ஆரம்பிச்சிரும். நான் கேட்டதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கிடைச்சிடும் இல்லைங்களா? நான் சொன்னதுதான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்பிட்டுக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம், செலவுக்கு வச்சுங்க. இதுக்காகவே நான் உங்களை அடிக்கடி பார்க்க வரலாம். அதுக்கு என்ன, தாராளமா வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.